Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. சமோசா, ஜிலேபி மாதிரியான பொருட்கள்லாம் இப்ப ஆபத்தான உணவு பட்டியல்ல மத்திய அரசு சேர்க்க இருக்கிறதா பரப்பப்பட்ட போலி தகவலால மத்திய அரசு சொல்ல வந்த விழிப்புணர்வு செய்தியே மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நாட்டில் வருஷம் அதிகரிச்சுட்டு வர உடல் பருமன் பிரச்சனைக்கு மத்தியில நாம எப்படி ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை தேர்வு செய்யணும் அப்படிங்கறத அறிவுறுத்துற வகையில தான் மத்திய அரசினுடைய இந்த விழிப்புணர்வு இருந்துச்சு. இதை பத்தி இப்ப நாம விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு நாட்டில் உடல் பருமன் கொண்டவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் வருது. இதுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளும் உணவு பழக்க வழக்கமும் முக்கிய காரணமாகிட்டு வருதுன்னு மருத்துவ வல்லுநர்களால எச்சரிக்கப்பட்டு வந்துச்சு. உடல் உழைப்பு குறைஞ்சிட்டு வர வேளையில அதீத இனிப்பு, அப்புறம் கொழுப்பு, அப்புறம் மாவுச்சத்து உணவுகளை தவிர்க்கணும்னு எச்சரிக்கிறாங்க மருத்துவர்கள். இந்த சூழலை தான் மத்திய அரசு நிறுவனங்களை உணவுப் பொருட்கள்ல இருக்கிற எண்ணெய் அப்புறம் சர்க்கரை அளவை பட்டியலிட்டு அறிவிப்பு பலகையை வைக்கணும் அப்படின்னு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தி இருக்கு. இதனால தான் இப்ப சமோசா, ஜிலேபிய ஆபத்தான உணவு பட்டியல்ல மத்திய அரசு சேர்க்க இருக்கிறதா ஒரு தகவல் பரவுச்சு. அதாவது நம்ம சிகரெட் பாக்கெட்டுகள்ல பார்த்துருப்போம்ல, எச்சரிக்கை வாசகம் இருக்கிற மாதிரி இனிமே சமோசா, ஜிலேபி அடைச்சு வைக்கிற பாக்கெட்டுகள்லையும் எச்சரிக்கை வாசகம் இடம்பெறணும் அப்படின்னு தகவல்கள் பரவுச்சு. ஆனா இந்த தகவல்கள் எதுவுமே உண்மை இல்லைன்னு மத்திய அரசு தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சமோசா, ஜிலேபி மாதிரியான உணவு பாக்கெட்டுகள்ல எச்சரிக்கை இடம்பெற வேண்டும் அப்படின்னு சுகாதாரத்துறையிலிருந்து எந்த எச்சரிக்கையும் வெளியிடலன்னு சொல்லியிருக்கு PIB. எந்த ஒரு உணவுப் பொருளையும் குறிப்பிடாம எல்லா உணவுப் பொருட்களையுமே மறைஞ்சிருக்கிற கொழுப்பு, அப்புறம் அதிகப்படியான சர்க்கரை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற வகையில ஒரு பொதுவான அறிவுரையத்தான் மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. மத்திய அரசு இது தொடர்பா விளக்கம் கொடுத்தாலும் ஆரோக்கியமான உணவு விவாதத்துல சமோசா, ஜிலேபி மாதிரியான பாரம்பரிய உணவு அப்படிங்கிற விவாதத்திற்கு இடமில்லை. அதை அடிக்கடி அதிகமா சாப்பிடுறப்பதான் ஏற்படுற தீங்கையே இங்க பேசணும்னு மருத்துவ வல்லுநர்கள் தரப்புல சொல்லப்படுது. சமோசா, ஜிலேபி மாதிரியான உணவுப் பொருட்களை தினமும் நம்ம சாப்பிடுறதுனால ஆபத்து இல்லை அப்படின்னும் சொல்ல முடியாதுன்னு மருத்துவர்கள் ஒரு பக்கம் சொல்றாங்க. தினசரி சாப்பிடும்போது உடல் பருமன், கொலஸ்ட்ரால் அதிகரிப்பால மாரடைப்பு மாதிரியான ஆபத்து இருக்கிறதாகவும் எச்சரிக்கிறாரு மருத்துவர் ரவி. தினமும் ஜிலேபியும் சமோசா சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, உடல்ல உடல் பருமன் அதிகமாகுது, உடல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம கொழுப்பு பொருள் சாப்பிட்டா தான் கொலஸ்ட்ரால் அதிகமாகுதுன்னு. ஆக்சுவலா உடம்புல கொலஸ்ட்ரால் சுகர்ல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. அண்ட் அப்கோர்ஸ் நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கிற கொலஸ்ட்ராலும் நமக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் சிறு வயதிலேயே அதிகமா வர்றதுனால அவங்களுக்கு இளம் வயதுல 25 வயது 30 வயதுல ஆண்களுக்கு, பெண்களுக்கெல்லாம் நம்ம ஹார்ட் அட்டாக்க இப்போ அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப இந்த சூழல்ல தான் நாடு முழுக்க இருக்கிற பள்ளிகளுக்கு CBSE ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கு. அதுல இந்தியாவில் அதிகரிக்கிற உடல் பருமன் பிரச்சனையை குறிப்பிட்டிருக்கு. அதாவது லான்சன் ஆய்வறிக்கையும் சுட்டி காட்டி இருக்கிறது CBSE. அதாவது வர 2050 வருஷத்துல இந்தியாவில் உடல் பருமனால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 44 கோடியே 90 லட்சத்தை தாண்டும் அப்படின்னு லான்சென்ட்டுடைய ஆய்வறிக்கை தெரிவிச்சிருக்கு. இதை சுட்டி காட்டிதான் ஆயுள் போர்டு அப்படிங்கிற தலைப்புல பள்ளிகள்ல மாணவர்கள் மத்தியில விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு CBSE கேட்டுக்கொண்டிருக்கு. அதாவது உணவுல இருக்கிற எண்ணெய் அளவை தெரியப்படுத்தணும்னு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. சர்க்கரை கலந்த உணவுப் பொருட்களையும் எண்ணெய் அதிகம் கலந்த உணவுப் பொருட்களையும் மாணவர்கள் தவிர்க்க அறிவுரை வழங்கவும், அதுக்கு மாறா காய்கறி, பழங்களை அதிகம் எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தணும்னு CBSE இங்க கேட்டிருக்காங்க. இந்தியாவில் உடல் பருமன் ஒரு பெரிய பொது சுகாதார சவாலா மாறிட்டு வருது. உடல் பருமன் இந்தியாவில் அனைத்து வயதினரையுமே பாதிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீரிழிவு, இதய நோய், உயர் ரத்த அழுத்தம், கொழுப்பு மாதிரியான அதிகரிப்பு போன்ற நோய்களுடைய ஆபத்தையும் இந்த உடல் பருமன் அதிகரிக்குது. இந்த ஆபத்துக்கான காரணிகள் தடுக்கக்கூடியதுதான் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. உடல் பருமன் அப்புறம் ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்களை சரி செய்யறப்ப நோய்களினுடைய சுமையை குறைக்கலாம். கடந்த மார்ச் மாதம் பிரதமர் மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில பேசினப்ப
ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்க முதல்ல உடல் பருமன் பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். உடல் எடையை குறைக்க அறிவுரையும் வழங்கின பிரதமர் மோடி, நீங்க இப்ப பயன்படுத்துற சமையல் எண்ணெயில 10% குறைச்சிக்கோங்க அப்படின்னும், சமையல் எண்ணெய் வாங்குறப்பவே 10% குறைச்சு வாங்குங்க அப்படின்னும், உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாட்டை கண்டிப்பா கடைபிடியுங்கள்னு கேட்டிருந்தாரு பிரதமர் மோடி. உயிருக்கு உல வைக்கிற வகையில உடல் பருமன் முக்கிய பிரச்சனையா மாறுறதா எச்சரிக்கிறாங்க வல்லுநர்கள். இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, தீவிர உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம்னு மருத்துவ வல்லுநர்கள் அறிவுரையா சொல்றாங்க. பேக்கரி, அப்புறம் துரித உணவு வகைகள், அப்புறம் கொழுப்பு சர்க்கரை நிறைந்த உணவு வகைகள், அதிக எண்ணெய் உணவுப் பொருட்கள், இது எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க. காய்கறி, சிறுதானியங்கள், புரதம், நார்ச்சத்து இந்த மாதிரி அதிகம் இருக்கக்கூடிய சரிவிகித உணவுக்கு மாறணும். அதே மாதிரி உடல்நல பழக்க வழக்கங்களையும் மாற்ற தேவைன்னு சொல்றாங்க. சரியா தூங்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 20 நிமிடங்களாச்சும் நீங்க உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னும் மருத்துவர்கள் பரிந்துரை செய்யறாங்க. இதை எல்லாத்தையும் சரியா செய்யும் போது உடல் பருமன் குறைஞ்சு நோயற்ற வாழ்வை நம்மளால உருவாக்கிக்க முடியும். இங்க ஜிலேபி, சமோசா அப்படிங்கறத தாண்டி ஆரோக்கியமான உணவே அதி முக்கியத்துவமாகவும் பார்க்கப்படுது. தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி, அட்டிகா கோல்ட் கம்பெனி. அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி தளபதி விஜய் பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடும். உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.